உலக சனத்தொகையில் அநேகமானோரின் பிரதான உணவு நெத்தாவரத்தையே தங்கியுள்ளது. இதனாலேயே நெற்பயிர்ச்செய்கையானது நீர் மற்றும் விளைநிலத்திற்கு ஏற்படுத்தும் தாக்கம் மிக அதிகம். இதுவரை நெற்பயிர்ச்செய்கைக்காக நாம் பயன்படுத்திய நீர் முகாமைத்துவ முறை வயல் நிலங்களை நிரப்பும் முறையாகும். கண்டினியூஸ் ஃப்ளட்டிங் முறையாகும். இதனால் 1 கிலோகிராம் நெல்லை உற்பத்தி செய்வதற்கு 2500 லிட்டர் நீர் தேவைப்படுகின்றது. அவ்வாறே இங்கு உருவாக்கப்படும் காற்றில்லா நிலை காரணமாக 26% வரையான மீத்தேன் வாயு வளிமண்டலத்தில் கலக்கின்றது. உலகில் பயிர்ச்செய்கைக்காக பயன்படுத்தக்கூடிய நீரில் 34 தொடக்கம் 43% வரையான நீர் நெல் உற்பத்திக்காகவே பயன்படுத்தப்படுகின்றது. அவ்வாறே பருவநிலை மாற்றங்களினால் விளைநிலமானது 10% வரை குறைவடையவும் நேர்ந்துள்ளது. இதனால் பயிர்ச்செய்கைக்கு தேவையான நீரை தேவைக்கேற்ப வழங்க முடியாத நிலை காணப்படுவதுடன் எதிர்காலத்தில் இந்நிலையானது மேலும் உக்கிரமடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இதனால் பச்சை வீட்டு வாயு வெளியேற்றத்தை குறைத்து குறைந்த நீர் பயன்பாட்டுடன் விளைச்சலை பாதிக்காத வண்ணம் நெல்லுற்பத்தியை மேற்கொள்ளும் ஓர் நேர்த்தியான முறை எமக்கு அவசியமாகின்றது. இதற்காகவே காய்ச்சலும் பாய்ச்சலும் முறைமை alternate wetting and drying method அறிமுகப்படுத்தப்பட்டது. இங்கு 30 சென்டிமீட்டர் நீளமான துளைகள் நிறைந்த ஒரு குழாயை நிலத்தினுள் பதிக்க செய்வோம். 20 சென்டிமீட்டர் நிலத்தினுள்ளும் மிகுதி 10 சென்டிமீட்டர் நிலத்திற்கு மேற்புறமும் அமையுமாறு பதிக்கப்படும். இங்கு நீர்மட்டம் நிலமட்டத்திலிருந்து 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் இருக்கும் போது நீர் வழங்கல் ஆரம்பிக்கப்படும். நீர்மட்டம் நிலத்திற்கு மேல் 5 சென்டிமீட்டர் வரும் வரை நீர் பாய்ச்சப்படும். அவ்வாறே ஒரு ஏக்கருக்கு இவ்வாறான 12 தொடக்கம் 15 வரையான குழாய்கள் புதைக்கப்படுகின்றன. இதுவரை நெல்லுற்பத்திக்காக பயன்படுத்திய இத்துளைகளுடன் கூடிய குழாயை நிலத்தினுள்ளே புதைப்பதால் விவசாயிகளுக்கு நீர்மட்டத்தை அவதானிப்பதற்காக குழாயினுள்ளே பார்ப்பது சிறிது கடினமான விடயம். எனவே இத்தொழிற்பாட்டை இலகுபடுத்துவதற்காகவும் வினைத்திறனாக்குவதற்காகவும் குளங்கள் கிராமங்கள் மறுமலர்ச்சி திட்டத்தினால் இவ்வருடத்தில் 2 புதிய தயாரிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றினுள் முதல் முறையானது நீர்மட்டம் தரைமட்டத்திலிருந்து 15 சென்டிமீட்டருக்கு கீழே செல்லும் போது ஒளி சமிஞ்ஞை ஒளிரத் தொடங்கும் வகையிலும் அது தரைமட்டத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் மேலே நிரம்பும் வரை ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு தண்ணீரை வழங்க வேண்டிய நேரத்தை எளிதில் கண்காணிக்க முடியும். இரண்டாவது முறை நிலத்து நீர்மட்டத்தை மிதக்கும் குறிகாட்டி மூலம் குறிக்கும் சாதனமாகும். இங்கு நிலத்திலிருந்து நீர்மட்டம் 15 சென்டிமீட்டர் கீழே செல்லும் போது நீர் வழங்கலை தொடங்க வேண்டும் என்பதையும், தரைமட்டத்திலிருந்து 5 சென்டிமீட்டருக்கு நீர்மட்டம் நிரம்பும் போது நீர் வழங்கலை நிறுத்த வேண்டும் என்பதையும் இக்குறிகாட்டி மூலம் விவசாயிகள் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். லேசர் லெவலிங், டோசர் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல். சமப்படுத்தப்பட்ட நிலத்தில் இவ்வாறான உபகரணங்கள் ஒரு ஏக்கருக்கு 4 தொடக்கம் 5 வரை பயன்படுத்துவது போதுமானது. இவ் AWD முறையை கையாள்வதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதான நன்மை பயிர்ச்செய்கைக்காக இதுவரை பயன்படுத்திய நீரில் 20 தொடக்கம் 30% வரையான நீரை சேமிக்கக்கூடியதாக இருத்தலாகும். இதனால் இவ்வாறாக சேமிக்கும் நீரை 3ஆம் போகத்தில் தானிய பயிர் உற்பத்திக்காக பயன்படுத்தவும் முடியும். இதன் மூலம் விளைச்சலையும் அதிகரிக்க முடியும். இவ் AWD முறையை பயன்படுத்துவதன் மூலம் நாம் அடையக்கூடிய நன்மைகள் ஏராளம். இவற்றை பிரதானமாக 5 பிரிவுகளாக பிரிக்கலாம்.
முதலாவது நன்மை விளைச்சல் அதிகரிப்பு. இரண்டாவது நன்மை விவசாய நடவடிக்கைகளிலுள்ள நன்மைகளாகும். மூன்றாவது நன்மை மனித நலன்புரி விடயங்களிலான நன்மைகள். நான்காவது சூழல் தொடர்பான பிரதிபலன்கள். ஐந்தாவது நன்மை சமூக பொருளாதார நடவடிக்கைகள் என குறிப்பிடலாம். முதலாவது பிரதிபலனை கவனத்தின் கொள்கையில், அதாவது விளைச்சல் அதிகரிப்பை எடுத்து நோக்கும் போது அது 5 முக்கிய காரணிகளால் நடைபெறுகின்றது. முதலாவது காரணி பூச்சிகள் மற்றும் களைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் விளைச்சல் அதிகரித்தல். இங்கு தொடர்ச்சியாக 10 தொடக்கம் 12 நாட்களுக்கு வயலில் நீர் தேங்காமல் வயலை உலர வைப்பதன் மூலம் இச்செயற்பாடு நடைபெறுகின்றது. இதனூடாக பழுப்பு தாவர அசுவினி, கொக்கிப்புழு, இலைப்புள்ளி நோய் மற்றும் சில நீர்வாழ் தாவரங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றது. மேலும் வயலின் ஈரப்பதன் குறைவதால் சில நோய்கள் பரவுவது தடுக்கப்படுகின்றது. இக்காரணிகளால் விளைச்சலானது அதிகரிக்கின்றது. இரண்டாவது காரணி வேர் மற்றும் நெத்தாவரங்களின் அடர்ந்த வளர்ச்சி தன்மையாகும். இம்முறையை பின்பற்றுவதன் மூலம் தரைமட்டத்திலிருந்து சிறிது ஆழத்திற்கு வேர் அமைப்பை உருவாக்குவதனூடாக மண்ணின் ஆழத்திலுள்ள மண்ணீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுகின்றது. இங்கு சிறந்த காற்றோட்டத்துடன் கூடிய கட்டமைப்பானது மேம்படுத்தப்படுவதால் அடர்வான பயிர்கள் உருவாகின்றன. மூன்றாவது காரணி நச்சுத்தன்மை நீங்குவது. வயலை உலர வைப்பதால் காற்றில்லா நிலைமையின் கீழ் ஒன்று சேரும். நான்காவது காரணி மண்ணின் போஷணை மற்றும் தரம் அதிகரிக்கப்படல். இதன் மூலம் பொஸ்பரஸ் மற்றும் கல்சியம் கிடைக்கும் அளவு ஓரளவு குறைவாக இருந்தாலும் சிங்க் மற்றும் நைட்ரஜனை பெறுவனவை மேம்படுத்துகின்றது. அத்துடன் கரிம பொருட்களின் சிதைவுடன் தொடர்புடைய மூலப்பொருட்களையும் வழங்குகின்றது. வயல் நிலத்தை நிரப்பும் முறையின் மூலம் கரிம பொருட்கள் சேர்வதால் காற்றில்லா நிலை உருவாக்கப்பட்டு மீத்தேன் வாயு உற்பத்தியாவதுடன் AWD முறையை பின்பற்றுவதன் மூலம் மண்ணின் காற்றோட்டமும் அதிகரிக்கப்பட்டு மீத்தேன் வாயு உற்பத்தி சுமார் 40% குறைக்கப்படுகின்றது. ஐந்தாவது நன்மை மண்ணின் தரம் அதிகரித்தல். வேரமைப்பின் சூழ வாழும் நுண்ணுயிர்கள் மற்றும் முதுகெலும்பில்லா உயிரினங்களின் செயற்பாடுகள் மேம்படுத்தப்படுவதுடன் மண்ணின் போஷணை மட்டம் அதிகரிக்கின்றது. இவ்வாறான சாதகமான விடயங்கள் பயிர் நிலத்தில் ஏற்படுவதால் விளைச்சலானது அதிகரிக்கின்றது. AWD முறையை பின்பற்றுவதால் கிடைக்கும் இரண்டாவது முக்கிய நன்மை விவசாய நடவடிக்கைகள் ஏற்படும் நன்மைகளாகும். இங்கு எமக்கு கிடைக்கும் முதலாவது நன்மை மண்ணின் அமைப்பு மற்றும் மண்ணின் உறுதித்தன்மை மேம்படுத்தலாகும். மண் அமைப்பு சரியாக இல்லாத விடத்து ஏற்படும் நோய்கள் மிகவும் சவாலான விடயம். ஆனாலும் AWD முறையை பயன்படுத்தி மண்ணில் வளியமைப்பு மேம்படுத்தப்படுவதால் நெல் மற்றும் தானியங்களின் மாற்று பயிரிடல் சரியான முறையில் இடம்பெறும். இது நீண்டகால விளைச்சல் அதிகரிப்புக்கு காரணமாக அமைகிறது. இரண்டாவது நன்மை இயந்திர உபகரணங்களை இலகுவாக பயன்படுத்தக்கூடியதாக இருத்தல். AWD முறையை பயன்படுத்தி நிலத்தில் மண் அமைப்பு மற்றும் அயனாக்கும் தன்மை மேம்படுத்தப்படுகின்றது. உள்ளார்ந்தமாக நடைபெறும் உலர்தன்மையால் இலகுவாக இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவது நன்மை மண்ணின் ஈரப்பதன். பயிர் வளர்ச்சிக்கும் திறனான பசலை ஈர்ப்புக்கும் பயிருக்கான நீர் தேவையை பாதிப்புகளின்றி வழங்குதல் இம்மேம்படுத்தப்பட்ட நீர்வளங்கள் முறையான AWD முறை மூலம் நடைபெறுகின்றது. இதன் மூலம் நெற்பயிரானது காலநிலை மாற்றங்களுக்காக முகம் கொடுக்கும் வகையில் மாற்றம் பெறுகின்றது. AWD முறை மூலம் நாம் பேசும் மூன்றாவது பிரதான நன்மை மனித சுகாதாரத்திற்கான தாக்கங்கள். இதன் முதலாவது காரணியாக நுளம்புகள் மற்றும் நீரினால் பரவும் நோய்களை எடுத்துக்கொள்ளலாம்.
இவ் ஏடபிள்யூடி முறையை நெல்லுற்பத்திக்காக பயன்படுத்தும் போது காலத்துக்கு காலம் வயலில் நீர் நிரப்பப்படுவதால் இது நுளம்பின் 2 வார கால நீர்வாழ் சக்கரத்தை பாதிக்கின்றது. எனவே நுளம்பினால் பரவும் நோய்களான மலேரியா, டெங்கு, யானைக்கால் நோய், ஜப்பனீஸ் என்செபலிட்டிஸ் போன்றனவும் ஏனைய விளைநிலங்களிலிருந்து பரவும் லெப்டோபிரோசிஸ், எலிக்காய்ச்சல் போன்ற நோய் கட்டுப்பாட்டுக்கும் இம்முறை மிகவும் முக்கியமானதாக அமைகிறது. அடுத்தது தானியங்களின் தரம் அதிகரிக்கப்படுவதாகும். சிங்க் குறைபாடு அநேகமான தெற்காசிய நாடுகளில் காணப்படும் ஒரு பிரச்சனையாகும். இவ் ஏடபிள்யூடி முறை மூலம் தானியத்தின் சிங்க் அளவை அதிகரிக்கும் வாய்ப்பு கிடைப்பதுடன் உறிஞ்சப்படும் பரலோகம், கட்மியம், ஆர்சனிக், மேர்க்கரி போன்றவற்றையும் குறைக்கவும் முடிகிறது. நான்காவது பிரதான நன்மை சூழலுக்கு ஏற்படும் தாக்கங்களாகும். இங்கு முதலாவதாக மண்ணரிப்பு மற்றும் அசுத்தமாகும் நீரினால் சூழல் அமைப்புக்கு ஏற்படும் தாக்கங்களை குறிப்பிடலாம். இங்கு வயலை நீரினால் நிரப்பும் முறையினால் இரசாயன மற்றும் போசணை பதார்த்தங்களால் நீரினால் அடித்து செல்லுவதை காணக்கூடியதாக இருப்பதுடன் ஏடபிள்யூடி முறையை பயன்படுத்துதல் நைட்ரஜன் மற்றும் பொஸ்பரஸ் கழிவு செல்லுதல் 30% நச்சுக்கொல்லிகள் கழிவு செல்லுதல் 90% குறைத்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. அடுத்தது வைக்கோல் மூடுபடை பாவனை குறைவடைதல். பொதுவாக ஆசிய நாடுகளில் நெல் உற்பத்தியில் வைக்கோல் மூடுபடை மூலமாக குறிப்பிடத்தக்க அளவு பச்சை வீட்டு விளைவு மேற்கொள்ளப்படுகின்றது. வைக்கோலை வயல் நிலத்திற்கு மூடுபடையாக பயன்படுத்தும் போது ஊழிய பயன்பாடு மற்றும் பயிரிடலுக்கான இடையூறுகளை கருத்தில் கொண்டு வைக்கோலானது தீயிடப்படுகின்றது. ஆனாலும் ஏடபிள்யூடி முறையை பயன்படுத்தும் பயிர் நிலங்களில் காற்றோட்டம் சிறப்பாக இருப்பதால் மிக விரைவில் வைக்கோல் மக்கிப் போவதால் மண் போஷணை மட்டம் அதிகரிக்கப்படுகின்றது. ஐந்தாவது பிரதான நன்மை சமூக பொருளாதார காரணியாகும். இங்கு முதலாவது காரணியாக நீருக்கான போட்டி குறைவதுடன் சமூக சமநிலை பேணப்படும். அடுத்தது காலநிலை மாற்றங்களுக்கு முகம் கொடுப்பதாகும். வயல் நிலத்தில் நீர் நிரப்பி நெல் பயிரிடும் முறை மற்றும் மழை நீரின் மூலம் மேற்கொள்ளப்படும் நெற்பயிர் செய்கை போன்றவை காலநிலை மாற்றங்களினாலேயே தீர்மானிக்கப்படுகின்றது. எனினும் ஏடபிள்யூடி முறையில் மிகவும் குறைந்த அளவு நீரை பயன்படுத்துவதால் காலநிலை மாற்றங்களினால் ஏற்படும் பாதிப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது. மூன்றாவது விடயம் விவசாயியின் வருமானத்தில் ஏற்படும் பாதிப்பு. இவ் ஏடபிள்யூடி முறை மிகவும் செலவு குறைந்த முறையாக இருப்பதால் எந்த வருமான வட்டத்தில் உள்ள விவசாயியினாலும் இம்முறையை பயன்படுத்த முடியுமாகையால் இதனூடான வருமானத்தையும் அதிகரித்து கொள்ள முடிகிறது. இவ்வொருமுனைப்பட்ட காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையான ஏடபிள்யூடி முறையை பயன்படுத்துவதால் பச்சை வீட்டு வாயு விளைவை குறைத்து குறைந்த நீர் பயன்பாட்டுடன் கூடிய விளைச்சலை பெற எம்மால் முடிகின்றது.